Hi, welcome to SC class. இன்னைக்கு நம்ம chapter 2.2ல இருக்கக்கூடிய continuous beamக்கான டிசைன் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது மட்டும் தான் பார்த்துருந்தோம். ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கர்டெயில்மெண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூஸ் பீமில் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்போர்ட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து மிட் ஸ்பான் சொல்லலாம். இந்த மிட் ஸ்பானில் வந்து உங்களுக்கு சாகிங் பெண்டிங் மூமெண்ட், அது பாட்டமில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். ஆனால் சப்போர்ட்டில் ஹாகிங் மூமெண்ட் அது டாப்பில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். அதனால உங்களுக்கு பாட்டமில் மிட் ஸ்பானில் ஏஎஸ்டி வந்து 100% இருக்கணும். டாப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு 100% ஏஎஸ்டி இருக்கும். கர்டெயில்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக வேண்டி தேவையில்லாத இடத்துல இருக்கக்கூடிய ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். therefore இந்த ராட்ஸை ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே 0.3 ஏஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 30% ஆஃப் ராட்ஸ் தான் எண்ட் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ரிமைனிங் 70% ஆஃப் ராட்ஸை என் சப்போர்ட்டில் 0.1 எல் டிஸ்டன்ஸில் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதே மாதிரி இன்டீரியர் சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.15 எல் டிஸ்டன்ஸில் கட் பண்ணிக்கிறாங்க. அதே தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மிட் ஸ்பானில் ஏஎஸ்டி வந்து 100%, சப்போர்ட் பக்கத்தில் வரும்போது பாட்டமில் 0.3% தான் இருக்குது. அதாவது 70% ஆஃப் ராட்ஸை கட் பண்ணிவிட்டு 30% ஆஃப் ராட்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்பானுக்கும் ஸ்பான்லேருந்து வந்து வேரி ஆகலாம். அதனால் இங்கே L1 இங்கே L2 போட்டிருக்கு. L1 ஸ்பானில் இருக்கக்கூடிய ராட்ஸை கட் பண்ணும்போது அதுக்கான எஃபெக்டிவ் ஸ்பான்லேருந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. 0.1 L1, இந்த பக்கத்தில் 0.15 L1. அடுத்த ஸ்பானில் வரும்போது 0.15 L2. இந்த ஸ்பானில் வந்து என்ன லென்த் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. சேம் வைஸ் டாப்பில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் 100% ஏஎஸ்டி இருக்குது. அதில் 20% ஆஃப் ராட்ஸை வந்து ஃபுல் லென்த்துக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் ராட்ஸை ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்லேருந்து 0.25 எல் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 0.25 L1, ரைட் சைடில் L2 ஸ்பேன் ஆனதுனால 0.25 L2 டிஸ்டன்ஸுக்கு ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இங்கே 60%, இங்கே 20% போக ரிமைனிங் 20% ராட்ஸ் தான் இருக்குது. அந்த 20% ஆஃப் ராட்ஸை ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்லேருந்து 0.15 எல் டிஸ்டன்ஸ், அதாவது ரைட் சைடில் 0.15 L2, லெஃப்ட் சைடில் ஸ்பேன் L1 ஆனதுனால 0.15 L1 டிஸ்டன்ஸில் கட் பண்ணுறாங்க. therefore சென்டரில் பார்த்தீங்கன்னா 100% ராட்ஸ் இருக்குது. இங்கே 60% ராட்ஸ் வந்து 0.6 ஏஎஸ்டி, ரிமைனிங் இங்கே வந்து 20% ஆஃப் ராட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால 0.2 ஏஎஸ்டின்னு மார்க் பண்ணியிருக்கு. சேம் வைஸ் எல்லா ஸ்பேன்லையும் இந்த டிஸ்டன்ஸுக்கு ராட்ஸை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இங்கே 0.6, 0.2 அப்படிலாம் டினோட் பண்ணியிருக்கிறது கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. 20% ஆஃப் ஏஎஸ்டி மீன்ஸ் 0.2 ஏஎஸ்டி, 60% ஆஃப் ஏஎஸ்டி மீன்ஸ் 0.6 ஏஎஸ்டி, 30% ஆஃப் ஏஎஸ்டி மீன்ஸ் 0.3 ஏஎஸ்டி, 100% ஆஃப் ஏஎஸ்டி மீன்ஸ் ஏஎஸ்டி. எந்தெந்த ஸ்பாட்டில் ஏஎஸ்டி கொடுத்துருக்கோ அங்கே வந்து முழுமையாக 100% ஆஃப் ராட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. என் சப்போர்ட்டில் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துலையும் ராட்ஸ் இதே டிஸ்டன்ஸில் கர்டெயில் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி டிசைன் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 2. டிசைன் த இன்டீரியர் பேனல் ஆஃப் அ சிங்க்லி reinforced continuous rectangular beam of clear span of 6 meter each to carry an imposed load of 10 kN per meter and a dead load of 15 kN per meter excluding its self weight over the entire span using M20 grade concrete and Fe 415 grade steel. Width of supporting wall is 230 mm. Keep the overall size of the beam as 300 into 520 mm. Given data பார்த்துக்கலாம். Design the interior panel of a singly reinforced continuous rectangular beam of clear span 6 meter each. Clear span 6 meter கொடுத்துருக்காங்க. therefore capital L equal to 6 meter mmலே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஈச்னு ஒரு வேர்டு கொடுத்ததுனால எல்லா ஸ்பானும் 6 மீட்டர் தான் சேம் ஸ்பான் லென்த்தில் இருக்கிறாப்புல கொடுத்துருக்காங்க. டு கேரி அண்ட் இம்போஸ்ட் லோட் ஆஃப் 10 kN per meter, தட் இஸ் IL equal to 10 kN per meter. இம்போஸ்ட் லோடு வந்து லைவ் லோடுன்னு எடுத்துக்கலாம். லைவ் லோடுனா மூவிங் லோடு. அண்ட் a dead load of 15 kN per meter excluding its self weight. dead load கொடுத்துருக்காங்க 15 kN per meter, that is immovable loads. அது வந்து எக்ஸ்க்ளூடிங் செல்ஃப் வெயிட் கொடுத்ததுனால நம்ம செல்ஃப் வெயிட்டை இதுக்கு கூட ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓவர் த என்டையர் ஸ்பான் யூசிங் M20 கிரேட் கான்கிரீட், therefore FCK equal to 20 Nm/mm² and Fe 415 grade steel, therefore Fy equal to 415 Nm/mm². Width of supporting wall is 230 mm. Width of support equal to 230 mm. Keep the overall size of the beam as 300 into 520 mm. Therefore first one is small b 300 mm. Second one is overall depth, that is capital D equal to 520 mm. To find the design the interior panel of a continuous rectangular beam. Continuous beam பொறுத்தவரையில் எப்போவுமே டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனுடைய breadth and depth கொடுத்துருவாங்க.
therefore AST மட்டும் தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். therefore AST for interior panel கொடுத்துருக்கோம். சொல்யூஷன் பார்த்துக்கலாம். எல்லா டிசைன் ப்ராப்ளத்துலையுமே சைஸ் ஆஃப் செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வச்சுருக்கோம். சேம் வைஸ் சைஸ் ஆஃப் செக்ஷன் எல்லா டேர்ம்ஸும் இல்லை எம்எம்ல தான் இருக்கணும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஸ்யூம் nominal cover equal to 30 mm, diameter equal to 20 mm, therefore d dash equal to nominal cover plus diameter by 2 போட்டு d dash equal to 40 mm. பீமுக்கான எல்லா டிசைன் ப்ராப்ளத்துலையும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தில் கேபிட்டல் D is given, therefore small d equal to capital D minus d dash போட்டு 520 minus 40, therefore small d equal to 480 mm கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மால் பி. ஸ்மால் பி இங்கே அசியூம் பண்ண வேண்டிய தேவையில்லை, சின்ஸ் இட் இஸ் given. அண்ட் வித் ஆஃப் சப்போர்ட் அதுவும் இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்ததுனால நம்ம அசியூம் பண்ண வேண்டாம். therefore find effective span small l. effective span small l கால்குலேட் பண்ணுறதுக்கு கோட் புக் பேஜ் நம்பர் 17ல் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 17ல் எஃபெக்டிவ் ஸ்பேனில் செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாப் இஃப் த வித் ஆஃப் சப்போர்ட் இஸ் லெஸ் தேன் 1/12 ஆஃப் கிளியர் ஸ்பேன், அதாவது வித் ஆஃப் சப்போர்ட் வந்து கேபிட்டல் எல் டிவைட் பை 12 அந்த வேல்யூவை விட குறைவாக இருந்தால் த எஃபெக்டிவ் ஸ்பேன் ஷால் பி ஆஸ் இன் 3:1 கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய ப்ரீவியஸ் கண்டிஷன் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கான கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இஃப் த சப்போர்ட்ஸ் ஆர் வைடர் தேன் 1/12 ஆஃப் த கிளியர் ஸ்பேன் ஆர் 600 mm விச் எவர் இஸ் லெஸ், அதாவது வித் ஆஃப் சப்போர்ட்டினுடைய மதிப்பானது கேபிட்டல் எல் பை 12 ஆர் 600 mm இந்த ரெண்டு வேல்யூவில் குறைந்த வேல்யூவை எடுத்து அதை விட வித் ஆஃப் சப்போர்ட் ஜாஸ்தியாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் வித் ஆஃப் சப்போர்ட் இஸ் 230 mm, கேபிட்டல் எல் பை 12 அதாவது 1/12 ஆஃப் கிளியர் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எல் கிவன் டேட்டாவில் 6 × 10⁻³ டிவைட் பை 12 போட்டிங்கன்னா 500 mm. இப்போ வித் ஆஃப் சப்போர்ட் 230 mm இருக்குது. அந்த வேல்யூ 500 mm விட குறைவாக இருக்கிறதுனால நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்குள்ள கண்டிஷன்ஸே பார்த்தா போதும். Here width of support is less than capital L by 12. Hence small l equal to L plus D or L plus width of support. இந்த ரெண்டுலையும் least value எடுத்துக்கலாம். Now first one is small l equal to capital L plus small d. Capital 6 × 10⁻³ plus small d value 480. 6480 mm கிடச்சிருக்கு. Next one is small l equal to capital L plus width of support. Width of support 230. Capital L plus 230 mm போடும்போது 6230 mm கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி ஸ்மால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6230 mm. சூஸ் த லெஸ் வேல்யூ ஸ்மால் எல் ஈக்குவல் டு 6230 mm. அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்மால் எல் ஈக்குவல் டு 6.23 mm. ஸ்டெப் நம்பர் 2 ஃபைண்ட் MU வேல்யூ. கண்டினியூஸ் பீமை பொறுத்தவரையில் ஒரு ஃபார்முலா வச்சு MU கால்குலேட் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் 4 செக்ஷன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் அல்லது கோஎஃபிஷியன்ஸ் உங்களுடைய கோட் புக்கில் இருக்குது. அதில் இந்த ப்ராப்ளத்தில் எந்தெந்த செக்ஷன்ஸ் வேணும்னு நம்ம பார்த்துக்கணும். இந்த ப்ராப்ளத்தில் டிசைன் த இன்டீரியர் பேனல்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 4 பேனல் நம்ம வரைஞ்சிருக்கோம். எல்லாமே 6 மீட்டர் தான் ஸ்பேன் லென்த். இப்போ வந்து 2 என் பேனல் இருக்கும். இன் பிட்வீன் த என் பேனல்ஸ் எல்லாமே இன்டீரியர் பேனல் தான். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு டிசைன் பண்ண சொல்லியிருக்கிறது இன்டீரியர் பேனல். therefore எந்தெந்த செக்ஷன்ஸில் உள்ள பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும்னு கண்டிஷன்ஸ் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பேன் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியர் மிடில் ஆஃப் என் ஸ்பேன். என் ஸ்பேனுடைய மிடில் இது நமக்கு கிடையாது. நம்ம டிசைன் பண்ண போகிறது இன்டீரியர் பேனல் மட்டும்தான். therefore ஃபர்ஸ்ட் ஒன்று நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அட் மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன். மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன் அதை தான் நம்ம செக்ஷன் 1 வச்சுருக்கோம். அதை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் சப்போர்ட் மூமெண்ட்ஸ் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட். இந்த சப்போர்ட் தான் என் சப்போர்ட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த சப்போர்ட் ஆனது இன்டீரியர் பேனலுடைய சப்போர்ட் ஆனதுனால இந்த சப்போர்ட்லேயே நம்ம பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. therefore that is second bending moment. Next one at other interior supports. At other interior support na next to end support க்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய support interior support. இன்டீரியர் பேனலுக்கு அந்த சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குது. therefore that is third bending moment. அப்போ 3 பெண்டிங் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட் மிடில் ஆஃப் இன்டீரியர் ஸ்பேன். அதுக்கான பெண்டிங் மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் +16 அண்ட் +1/12 இருக்குது. கண்டினியூஸ் பீமுக்கு பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு லைவ் லோட் அண்ட் டெட் லோடை நம்ம ஆட் பண்ணவே கூடாது. செப்பரேட்டாக கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செப்பரேட்டாக தான் அதை எழுதி கால்குலேட் பண்ணிவிட்டு தென் ஆட் பண்ணிக்கலாம். that is first one is MU1. டெட் லோடுக்கான கோஎஃபிஷியன்ட் 1/16 உங்களுடைய கோட் புக்கில் இருக்குது. லைவ் லோடுக்கான கோஎஃபிஷியன்ட் 1/12. therefore 1/16 WDUL² plus 1/12 WLUL². லிமிட் ஸ்டேட் ஆனதுனால கண்டிப்பாக U சேர்த்துக்கணும். அதாவது டிசைன் டெட் லோட் அண்ட் டிசைன் லைவ் லோட் தான் போட்டாகணும். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டில் ஃபார்முலா மட்டும் எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட் சப்போர்ட் நெக்ஸ்ட் டு என் சப்போர்ட். தட் இஸ் MU2. இதுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் -1/10 அண்ட் -1/9. therefore -1/10 WDUL² -1/9 WLUL².
Then third one is at other interior supports, that is mu3 minus 1 by 12 and minus 1 by 9 are the coefficients, that is minus 1 by 12 w du L square minus 1 by 9 w lu L square. இப்போ மூணு ஃபார்முலாலையுமே ஸ்மால் எல் தேவைப்படுது. ஸ்மால் எல் இஸ் ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூ 6.23 மீட்டரில் இருக்குது. WDU and WLU வேணும். therefore ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஃபைண்ட் WD and WL. WD means total dead load. given டேட்டாவில் ஒரு dead load கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடிங் செல்ஃப் வெயிட்னு கொடுத்துருக்காங்க. therefore செல்ஃப் வெயிட்டை நம்ம ஆட் பண்ணி ஆகணும். given dead load 15 kN/m. செல்ஃப் வெயிட்டுக்கான ஃபார்முலா B into D into 25. பியினுடைய வேல்யூ 300 mm. அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஸ்டெப்பில் எல்லா டேர்ம்ஸும் மீட்டரில் தான் இருக்கணும். therefore ஸ்மால் b வந்து 0.3 மீட்டர் அண்ட் கேபிட்டல் D வந்து 520 mm. அதே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0.52 மீட்டர் கிடச்சிருக்கு. இன்டூ யூனிட் வெயிட் ஆஃப் கான்கிரீட், தட் இஸ் 25. எல்லா வேல்யூவும் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா WD = 18.9 kN/m. then WL = total live load. கொஸ்டினில் இம்போஸ் லோட் கொடுத்துருந்தாங்க, அதை தான் லைவ் லோடாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் WL = 10 kN/m. இப்போ WDU and WLU கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே செப்பரேட்டாக காமா எஃப் கொண்டு மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. WDU = WD into gamma F, that is 18.9 into 1.5. gamma F னுடைய வேல்யூ 1.5 போட்டுக்கோங்க. WDU = 28.35 kN/m. and then WLU = WL into gamma F, அதே 1.5 தான். 10 into 1.5 is equal to 15 kN/m. இப்போ ஒவ்வொரு பெண்டி மூமெண்ட்டுக்கான ஃபார்முலாலையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி 3 பெண்டி மூமெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். தட் இஸ் mu1க்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். mu1 இஸ் 117.288 kN/m கிடச்சிருக்கு. kN/m நியூட்டன் எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு into 10⁶ போட்டு வேல்யூ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. தென் mu2க்கான ஃபார்முலாவில் WDU and WLU வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. mu2 வந்து -174.723 kN/m கிடச்சிருக்கு. மைனஸ் மீன்ஸ் ஹாகிங் மூமெண்ட் தான் இது. therefore இந்த நெகட்டிவ் சிம்பிளை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டியது நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான். இதையும் kN/m இருக்கிறத நியூட்டன் எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் mu3. அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. mu3 = -156.384 kN/m கிடச்சிருக்கு. இதுவுமே ஹாகிங் மூமெண்ட் தான். நெகட்டிவ் சிம்பிளை விட்டுருங்க, நியூட்டன் எம்எம்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டீரியர் பேனல் டிசைன் பண்ண சொன்னதுனால பேனல் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண வேண்டியது. therefore சப்போர்ட்லேயும் செப்பரேட்டாக AST கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பெண்டி மூமெண்ட் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொன்றில் இருக்கக்கூடிய அதாவது 3 ஸ்பாட், அதாவது 3 செக்ஷன்லேயும் அந்தந்த பெண்டி மூமெண்ட்டுக்கான AST கால்குலேட் பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக வைக்க வேண்டியதான். ஃபைண்ட் AST1, AST2 and AST3 required. ஃபைண்ட் AST1. AST1க்கு mu1க்கான வேல்யூவை நீங்கள் லெஃப்ட் சைடில் போடுங்க. ரைட் சைடில் அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. mu1 வேல்யூ லெஃப்ட் சைடில் போட்டுக்கோங்க. எக்ஸப்ட் AST, அதாவது ASTயை தவிர மீதி ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் நமக்கு தெரியும். அதை மட்டும் ASTயாகவே வச்சுக்கோங்க. இந்த கால்குலேஷன்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் பீம் டிசைனில் படிச்சிருக்கோம். சேம் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது நம்பர்ஸை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ASTயாகவே இருக்கட்டும். ரைட் சைடில் 1 - AST தவிர மீதி எல்லா டேர்ம்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 - ஒரு வேல்யூ இன்ட்டு AST கிடைக்கும். அப்புறம் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் mu1 வேல்யூ, ரைட் சைடில் ஒரு நம்பர் இன்ட்டு AST மைனஸ் நம்பர் இன்ட்டு AST² கிடச்சிருக்கு. இது AX² + BX + C அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மெட்டில் நீங்கள் மாற்றி எழுதிக்கணும். அதாவது எல்லா டேர்ம்ஸும் லெஃப்ட் சைடுக்கு வந்துடணும், ரைட் சைடில் 0 மட்டும்தான் இருக்கணும். therefore AST² ஃபஸ்ட்டில் வந்துடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் லெஃப்ட் சைடில் வரும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. தென் AST வேல்யூ கொண்டு வரணும். இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவில் இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் வரும்போது நெகட்டிவில் ஆயிடுச்சு. இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் அதாவது mu நம்பர் இங்கே பாசிட்டிவாகவே இருக்குது. லெஃப்ட் சைடில் நீங்கள் பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க. ரைட் சைடில் 0 போட்டுக்கோங்க. இப்போ AST²க்கான கோஎஃபிஷியன்ட் இஸ் ஸ்மால் a, ASTக்கான கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் b அண்ட் கான்ஸ்டன்ட் c. வேல்யூஸை அப்படியே 1 by 1 எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருக்கோம். சேம் வைஸ் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா x1 x2 கிடைக்கும். இதுதான் AST1க்கான 2 வேல்யூஸ். சேம் வைஸ் AST2 கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் எழுத வேண்டாம். அதாவது லெஃப்ட் சைடில் mu2 வேல்யூஸ், ரைட் சைடில் அண்டர் இன்ஃபோர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா எல்லாம் போடும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரே வேல்யூ இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் தான். அதாவது இந்த ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து எழுதும்போது இது எல்லாமே சேம் டேர்ம்ஸ் தான் போட போகிறீங்க. mu1 வேல்யூக்கு பதில் நீங்கள் mu2 போட போகிறீங்க. இந்த mu1 வேல்யூவானது லாஸ்ட்டில் C வேல்யூவாக நம்ம எழுதுகிறோம். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால, அதாவது ரிப்பீட்டட் AST கால்குலேட் பண்ணும்போது இங்கே லாஸ்ட் ஈக்குவேஷன் வருதில்ல, இதை மட்டும் நீங்கள் எடுத்து எழுதி
இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டண்ட்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் உங்களுக்கு mu2 mu3ன்னு வரும். அதனால் இந்த ஈக்குவேஷனை அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். அந்த ஈக்குவேஷனை தான் எழுதியிருக்கு. லாஸ்ட் வேல்யூவை மட்டும் கான்ஸ்டண்ட்டை மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். இது வந்து டைமை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் போதும். எக்ஸாமை பொறுத்தவரை நிறைய டிசைன் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஈஸியாக அந்த ஸ்டெப்பை முடிச்சுக்கலாம். சிக்கு மட்டும் வேல்யூ மாறும். இங்கே அதில் இருக்கக்கூடிய மைனஸ் வேல்யூவை விட்டுட்டு அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் எடுத்து சி வேல்யூக்கு போட்டுக்கலாம். திரும்பவும் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்க போகிறீங்க. அதாவது ஏ வேல்யூ பி வேல்யூலாம் சேம் வேல்யூ தான். சிக்கான வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அகைன் நம்ம அந்த குவாட்ரண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. x1 x2 கிடைக்கக்கூடிய வேல்யூஸை AST2க்கான 2 வேல்யூஸாக வச்சுக்கலாம். தென் AST3 இதுலேயும் சேம் வைஸ் அதே ஃபார்முலா தான், சேம் ஈக்குவேஷன் தான். ஆனால் லாஸ்ட் வேல்யூ மட்டும் பாருங்கள், அந்த சி வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது mu3க்கான வேல்யூ கடைசியில் மட்டும் போட்டால் போதும், மீதி எல்லாம் சேமாக தான் வரும். இப்போ ஏ அண்ட் பி வந்து சேம் வேல்யூ, சிக்கான வேல்யூ மட்டும் இங்கே mu3 வேல்யூ போட்டு திரும்பவும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது x1 x2 கிடைக்கும். அந்த 2 வேல்யூ AST3க்கான வேல்யூஸ் வந்து AST1 AST2 AST3 இந்த மாதிரி 3 செக்ஷனில் AST வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எதை சூஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி AST மினிமம் தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். அதாவது மினிமம் அந்த செக்ஷனில் AST உடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னு உள்ளதை கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபைண்ட் AST மினிமம். AST மினிமம்க்கு கோட் புக் பேஜ் நம்பர் 38ல் பீம்ஸ்க்கான டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான அந்த ஃபார்முலா பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. AS டிவைட் பை BD இஸ் ஈக்குவல் டு 0.85 டிவைட் பை FY. இந்த AS தான் AST மினிமமாக எடுத்திருக்கோம். B அண்ட் Dயை வந்து ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா அது நியூமரேட்டருக்கு போயிடும். AST மினிமம் ஈக்குவல் டு 0.85 டிவைட் பை FY இன்ட்டு B இன்ட்டு D. இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூஸும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. B வேல்யூ 300, ஸ்மால் டி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 480 டிவைட் பை 415. இப்போ AST மினிமம் வந்து 294.939 mm² கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவிஷன் ஆஃப் ராட்ஸ். ப்ரொவைட் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லையும் 2 AST வேல்யூஸ் இருக்கிறதுனால அதில் எதை சூஸ் பண்ண போகிறோன்னு உள்ளது தான் ப்ரொவிஷன் ஆஃப் ராட்ஸ். Compare the AST values with the AST minimum value individually and choose the middle value. அதாவது ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய AST வேல்யூஸ் 2 AST வேல்யூஸ் இருக்குது. அதை வந்து AST மினிமம் கூட செப்பரேட்டாக, அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அந்த 3லேயும் நம்ம மிடில் வேல்யூவை சூஸ் பண்ண போகிறோம். AST1 ப்ரொவைடட் எப்படின்னு பார்த்துக்கலாம். AST1 அதுக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. 6000 சம்திங் அண்ட் 760 இருக்குது. இந்த 2 வேல்யூவை AST மினிமம் வேல்யூ கூட கம்பேர் பண்ண போகிறோம். AST மினிமம்க்கு 294 தான் கிடச்சிருக்கு. இந்த 3 வேல்யூலையும் லார்ஜஸ்ட் வேல்யூவையும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். அதாவது 294 ரொம்ப சின்ன வேல்யூ, 6179 இது வந்து ரொம்ப பெரிய வேல்யூ. இந்த 2ஐயும் விட்டுட்டிங்கன்னா இன்டர்மீடியட் வேல்யூ, அதாவது மிடில் வேல்யூ வந்து உங்களுக்கு 760.01 கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் AST1க்கான கரெக்டான வேல்யூ. தட் இஸ் AST1 ப்ரொவைடட் வந்து 760.01 mm² கிடச்சிருக்கு. இதில் இருந்து நம்பர் ஆஃப் ராட்ஸ் கால்குலேட் பண்ணுறது கேபிட்டல் AST1 ப்ரொவைடட் டிவைட் பை ஸ்மால் AST. ஸ்மால் ASTனா ஏரியா ஆஃப் 1 ராட். 1 ராட்க்கு எப்போவுமே நம்ம டயமீட்டர் வந்து 20 வச்சிருக்கிறதுனால π/4 டயாஸ்குவாட் போட்டிங்கன்னா 314.159 கிடச்சிருக்கு. இப்போ AST1 ப்ரொவைடட் வேல்யூ டிவைட் பை ஸ்மால் AST வேல்யூ போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து 2.4 கிடச்சிருக்கு. இது அப்ராக்சிமேட்டாக 3 நம்பர்ஸாக வச்சுக்கலாம். சேம் வைஸ் AST2 வேல்யூஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும். AST2க்கான 2 வேல்யூஸ் 5715 அண்ட் 1224 இருக்குது. AST மினிமம் 294 இருக்குது. இப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 5715, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 294.93. therefore இன்டர்மீடியட் வேல்யூ அல்லது மிடில் வேல்யூ வந்து 1224.115 mm². அப்போ இதுதான் AST2 ப்ரொவைடட். AST2 ப்ரொவைடட் ஈக்குவல் டு 1224.115 mm². இதில் நம்பர் ஆஃப் ராட்ஸ் சேம் வைஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் AST ப்ரொவைடட் டிவைட் பை ஸ்மால் AST சேம் தான். நம்ம எல்லா இடமும் டயமீட்டர் 20 தான் அசியூம் பண்ண சொல்லியிருக்கு. பீமுக்கு எப்போவுமே 20யே நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3.84 கிடச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டாக 4 நம்பர்ஸ். அதே போல் AST3 ப்ரொவைடடும் 3 வேல்யூவும் கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். AST3க்கான 2 வேல்யூஸ் 5873 அண்ட் 1066 இருக்குது. இங்கே 294. கிரேட்டஸ்ட் வேல்யூ 5873, அதை ஒமிட் பண்ணிக்கலாம். சேம் வைஸ் 294 ஸ்மால் வேல்யூ அதையும் நீங்கள் விட்டுடலாம். ரிமைனிங் வேல்யூ 1066 mm². அதனால் அதுதான் AST3 ப்ரொவைடட். AST3 ப்ரொவைடட் 1066.168 mm². நம்பர் ஆஃப் ராட்ஸ் AST3 ப்ரொவைடட் டிவைட் பை ஸ்மால் AST. ஸ்மால் AST சேம் வேல்யூ தான் 314.159. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3.39 இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 4 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். கட்டைல்மெண்ட் ஆஃப் ராட்ஸ் பார்த்துக்கலாம். கட்டைல்மெண்ட் ஆஃப் ராட்ஸ்
பாட்டம் ராட்ஸ் அட் மிட் ஸ்பான், மிட் ஸ்பானில் இருக்கக்கூடிய பாட்டம் ராட்ஸை 70% ஆஃப் ராட்ஸ் ஆர் கட்டைல்ட் அட் 0.15 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்ஸ். ரெண்டு சைட்லையும் 70% ஆஃப் ராட்ஸை நீங்கள் கட்டைல் பண்ணிக்கணும். அதாவது சென்டரில் 100% ஆஃப் ராட்ஸ் இருக்கும், 70% ஆஃப் ராட்ஸை ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்ஸ்லேருந்து 0.15 டிஸ்டன்ஸில் கட் பண்ணி எடுத்துருக்கு. ரிமைனிங் 30% ஆஃப் ராட்ஸ் ஆர் எக்ஸ்டெண்ட் அப் டு த எண்ட் ஆஃப் த சப்போர்ட்ஸ் ஃபார் ஹோல்டிங் த ஸ்டிரப்ஸ். ரெண்டு எண்ட்லையும் ராட்ஸ் இருந்தால் தான் ஸ்டிரப்ஸை ஹோல்டு பண்ண முடியும். இதில் வந்து 30% ஆஃப் ராட்ஸை வந்து சப்போர்ட் எண்ட் வரை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டிரப்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்காக வேண்டி. தென் டாப் ராட்ஸ் அட் சப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸில் வந்து டாப்பில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதில் தான் மேக்ஸிமம் ஏஎஸ்டியும் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். 20% ஆஃப் ராட்ஸ் ஆர் கட்டைல்ட் அட் 0.15 டிஸ்டன்ஸ் அண்ட் 60% ஆஃப் ராட்ஸ் ஆர் கட்டைல்ட் அட் 0.25 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்ஸ். சப்போர்ட்லேருந்து 0.15 டிஸ்டன்ஸுக்கு 20% ஆஃப் ராட்ஸை கட்டைல் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட்லேருந்து 0.25 டிஸ்டன்ஸுக்கு 60% ஆஃப் ராட்ஸை கட்டைல் பண்ணியிருக்கு. Remaining 20% of rods are extend up to the end supports for acting the stirrups hangers. அதாவது ரிமைனிங் ராட்ஸை கடைசி எண்ட் வரை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டிரப்ஸை ஹேங் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபுல் லென்த்துக்கு நம்ம அட்லீஸ்ட் 2 ராட்ஸ் ரெண்டு சைட்ஸ்லையும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி ஆகணும். கண்டினியூஸ் பீமை பொறுத்தவரையில் கட்டைல்மெண்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.